இன்ற சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் நடக்க இருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல் உலக தமிழர்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்த தமிழம் மண்ணு வீழ்ந்து கிடக்கிற இந்த தமிழகம் இந்த முறை 2026 தேர்தல் மூலமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வெற்றி பெற வைத்து அரியணையில் ஏற்றுவதற்காக தொடர்ச்சியாக உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் உற்று நோக்கி இந்த தேர்தலை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிடும் இந்த காரைக்குடி தொகுதி பெரிய அளவில் பேசு பொருளாக இன்னைக்கு வந்து நிற்கிது. அண்ணன் சீமானின் வருகைக்கு அப்புறம் இந்த மண்ணை சேர்ந்த இந்த மண்ணின் மகனாக சிவகங்கையில் பிறந்த அண்ணன் சீமான் அவர்களை வெல்ல வைப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ் இனமே ஒன்று திரண்டு இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அதில் பெரும் பங்காற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும், இந்த பகுதியை சேர்ந்த உறவுகளாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இது தனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுறாங்க. கட்சிகளை தாண்டி, சாதிகளை தாண்டி, மதத்தை தாண்டி ஒருமித்த குரலாக, ஒருமித்த கருத்துடையதாக இது எங்க ஊருக்கு அண்ணன் நிற்கிறாரு, நாங்கள் அவரை வென்றெடுக்கணும், நாங்கள் அவரை வெல்ல வைக்கணும் அப்படின்ட்டு கட்சிகளை தாண்டி எல்லாரும் ஒன்றிணையும் போது பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலே பெரிய நெகிழ்ச்சியா இருக்கு. மித்த கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இங்க வந்து கட்சியை தாண்டி எல்லாரும் வந்து தன்னெழுச்சியாக அவர்களை தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு இதெல்லாம் வந்து இவங்க ஏற்பாடு செய்யணும், அவங்க ஏற்பாடு செய்யணும்லாம் இல்லாமல் அவர்களுக்கு அவர்களாகவே நீங்கள் ஒரு இடத்தை தூய்மையாக வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து படுத்து உறங்குவதாக இருக்கட்டும், இல்லை கழிவறைகளை பயன்படுத்ததாக இருக்கட்டும், இல்லை அதற்கப்புறம் அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு போவதாக இருக்கட்டும், எல்லாமா இருப்பாங்க. கட்சியை தாண்டி அந்த கட்சியை நேசித்து வருபவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே இந்த ஒழுங்கு இதை கடைபிடிப்பார்கள். கட்சியோட எல்லா பணிகளையும் தன் பணிகளாக சேர்த்து கொண்டு அதை வந்து செவனே செய்யக்கூடிய ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு இங்கே இருக்கு. அதை நிச்சயமாக இந்த முறையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில் நீங்கள் களத்தில் பார்க்கும்போது தெரியும், அதை நீங்கள் உணர்வீங்க. நிச்சயமாக இந்த வெற்றிக்கு உங்க அத்தனை பேரோட உறுதுணையும் இருக்கும் என்று நம்புகிறோம். வாருங்கள், களத்தில் சந்திப்போம். ஒரு மாற்றம் இந்த மண்ணில் தொடர்ச்சியா நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுல வந்து இந்த அறுவடைக்கான காலமாக இந்த 2026 நிக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் வந்து ஏதோ காங்கிரஸ் நிக்குது, திமுக நிக்குது, இல்ல வந்து அமமுக நிக்குது, பாஜக நிக்குது அப்படிங்கிறதால இல்லாம இந்த தேர்தல் 2026 தேர்தல் தமிழகத்தை ஆளப்போகிற அண்ணன் சீமான் அவர்கள் எங்க ஊர்ல நிக்கிறாரு. ஒரு முதலமைச்சராக ஆக போகிற ஒரு தமிழ் மகன் 700 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாய்ப்பு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழகத்தின் மகனுக்கு, அதுவும் சிவகங்கை ஒரு எளிய பின்புலத்தில் இருந்து வந்த அண்ணன் சீமான் அவருக்கு கிடைச்சிருக்கிறதுல ஒட்டுமொத்தமாக நாங்கள் போய் ஒவ்வொருத்தராக நாங்கள் பேசும்போதும் இந்த ஊர் மக்கள், ஒரு எளிய மக்கள், அவங்க பேசும்போது அத்தே நம்ம பையன் நிற்கிறாங்கப்பா, நம்ம ஆளு நிற்கிறாங்கப்பா, சிவகங்கை எங்க சீமான் நிற்கிறாருப்பா, அவருக்கு தான் வாக்கு அப்படின்னு சொல்றதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமாக அவங்க பேசுறது என்னன்னா, முதலமைச்சராக நாங்கள் ஆக்காம விட மாட்டோம், இந்த முறை ஆள போறது சீமான் தான், அவங்களுக்கே ஒரு நடையில சொல்றாங்க, இந்த தடவை சீமான் தான்ப்பா அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. அதே சமயம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்று அண்ணன் சீமான் அவர்கள் அரியணை ஏறப்போறது உறுதி. அதை இந்த சிவகங்கை, இந்த காரைக்குடி மண்ணிலேருந்து அது தொடங்கும் அப்படிங்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ரொம்ப முக்கியமா சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுல இந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய உறவுகள், நடராஜா இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளராக இருக்கட்டும், தலைமை பொறுப்பாளராக இருக்கட்டும், எல்லோருடைய கவனமும் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வந்து அதிகப்படியான பொறுப்பாளர்கள் இங்கே வந்து பணி செய்து கொண்டிருக்காங்க. மக்களிடம் நேரடியாக போயிட்டு அண்ணன் இங்கே இருந்தால் என்னென்ன வேலைகள் நடக்குமோ அதையும் தாண்டிய வேலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. 234 தொகுதியும் அண்ணனின் தொகுதி தான். அண்ணன் அவர்களின் சுற்றுப்பயணம் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் போய்கொண்டே இருக்கிறது. அண்ணனோட ஒட்டுமொத்தமாக அண்ணன் அவர்கள் எல்லா இடத்துக்கும் பயணம் செய்கிறதுனால அண்ணனால் இந்த இடத்துல வர முடியாது. ஆனால் மக்கள் அதை உணர்ந்திருக்காங்க. மக்கள் ரொம்ப புரிதலோடு இருக்காங்க. எங்களுக்கு தெரியும் அண்ணன் வந்து முதலமைச்சராக ஆக போகிறதுனால எங்களுக்கு வந்து அண்ணன் வரணும்லாம் தேவையில்லைங்க, நீங்கள் துண்டறிக்கை கொடுத்துட்டீங்களா அது போதும்,
அண்ணன் சீமான் அவர்கள் வரிசை எண் எத்தனாவதுல இந்த சின்னம் இருக்குன்னு தெரிஞ்சா போதும் எங்களுக்கு. மித்தபடி அண்ணன்லாம் வந்தா எங்களுக்கு மகிழ்ச்சி, வரலைன்னா நாங்களே அண்ணனுக்காக போய் களத்துல நின்று வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோரும் தன்னெழுச்சியாக தன்னார்வலராக வர்றாங்க. அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது. அவர்கள் சீமான் அவர்களை பிடித்து சீமான் அவர்கள் வர வேண்டும் என்று வேலை செய்யறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமிதமா இருக்கு. அண்ணன் தொடர்ச்சியாக 18ஆம் தேதி இன்று முதல் 21ஆம் தேதி வரை எல்லா இடத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அது இன்னும் பேரெழுச்சியாக எல்லா இடத்திலும் வரக்கூடிய மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாறை சாறையாக மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அது முக்கியமாக இந்த பகுதியை சார்ந்த மக்களிடம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உறுதியாக சீமான் அவர்கள் சட்டசபைக்கு செல்ல போறார், அதில் மாற்று கருத்து இல்லை. வென்று ஆட்சி அமைக்க போறார் 2026. அது உறுதியாக மே மாதம் 4ஆம் தேதி தெரியும். நன்றி.